வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலிருந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த வார குருகுலம் நிகழ்ச்சியினூடாக வெப்பரசாயனவியல் பற்றி ஆராய்ந்தோம். வெப்பரசாயனவியலில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்பதங்களான தொகுதி, சூழல் மற்றும் எல்லை பற்றி பார்த்தோம். அதே போல தொகுதி, தனிமையாக்கப்பட்ட தொகுதி, திறந்த தொகுதி, மூடிய தொகுதி என தொகுதிகளுக்கு இடையிலான வகைகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சடப்பொருட்களில் ஏற்படுகின்ற நிலை மாற்றங்கள் பற்றி பார்த்தோம். அதாவது திண்ம நிலையிலிருந்து திரவமாவாறு உருகல் எனவும், திரவ நிலை பதார்த்தம் வாயு நிலை பதார்த்தமாறு ஆவியாதல் எனவும், திண்ம நிலை பதார்த்தம் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல் எனவும், அதே போல திரவநிலை வாயுநிலை பதார்த்தம் திரவமாக மாறுதல் ஒடுங்கல் எனவும், திரவநிலை பதார்த்தம் திண்மமாக மாறுதல் உறைதல் எனவும், அதே போல வாயுநிலை பதார்த்தம் நேரடியாக திண்மமாக மாறுதல் படிதல் எனவும் பார்த்தோம். அதிலிருந்து அதன் அடுத்ததாக வெப்ப வளையிகள் பற்றி பார்த்தோம். உருகுநிலை என்றால் என்ன, கொதிநிலை என்றால் என்ன, ஆவியாதலின் தன்மறை வெப்பம், உருகலின் தன்மறை வெப்பம் மற்றும் தன் வெப்ப கொள்ளளவு, வெப்ப கொள்ளளவு என்பன பற்றி ஆராய்ந்தோம். அந்த வெப்ப ரசாயனவியலில் நாங்கள் கற்ற அந்த இதனை எவ்வாறு கைத்தொழில்களில் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இன்றைய குருகுல நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஆராயலாம். கைத்தொழிலில் சக்தி தேவையை கணித்தல் என்ற இதனூடாக நாங்கள் பார்த்தோமானால், எல்லா கைத்தொழில்களுக்கும் வலு அல்லது சக்தி என்பது அத்தியாவசியமான காரணியாகும். ஆனால் தேவையான சக்தியின் அளவு கைத்தொழிலை சார்ந்துள்ளது. அவை எந்த ஒரு கைத்தொழிலாக இருந்தாலும் வலு அல்லது சக்தி என்பது மிக முக்கியமானதாகும். ஒரு கைத்தொழிலே எரிபொருள், அதாவது எரிபொருள் என்பது மிக முக்கியமானதாகும். அந்த எரிபொருள் இருந்தே நாங்கள் மின்சார சக்தி என்றான, வெப்ப சக்தி என்றான, ஒளி சக்தி என்றான நாங்கள் தோற்றுவித்துக் கொள்கின்றோம். எந்த ஒரு கைத்தொழிலின் இயக்கத்துக்கும் இந்த வலு அல்லது சக்தி என்பது மிகவும் முக்கியமானதாகும். கைத்தொழில் இந்த சக்தியின் அளவும் பயன்படுத்தப்படுகின்ற வலுவின் அளவும் மாற்றமடையும். அவை வலு என்பது வேலை செய்கின்ற ஆற்றல் வலு என நீங்கள் படித்துள்ளீர்கள். அதன் அலகு வேட் என அழைக்கப்படும். அவை ஒரு இயந்திரத்தின் வலுவும் அந்த பயன்படுத்தப்படுகின்ற கைத்தொழிலுக்கு ஏற்ப போல இயந்திரங்களின் வலுகளும் மாற்றமடையும். இப்போது மோட்டார் சைக்கிளில் இருக்கிற இன்ஜினின் வலுவும் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளுக்கும் மாற்றமடைவது போல ஒவ்வொரு கைத்தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள், மின் இயந்திரங்களின் வலுகளும் மாற்றப்படும். ஆகிய ஒவ்வொரு கைத்தொழில்களுக்கும் விசேடமான ஒரு சக்தி தேவை அல்லது வலு தேவை காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த கைத்தொழில் ரசாயனத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சக்தி அல்லது வலு தொடர்பான கணித்தல்கள் பற்றி நாங்கள் இன்றைய குருகுலம் நிகழ்ச்சியினூடாக ஆராய உள்ளோம். அதில் அதிகளவிலே கைத்தொழில் ரீதியாக நாங்கள் பார்க்கப்படும் பொழுது அதிகளவிலே டொன் என்கின்ற சொற்பதம் பயன்படுத்தப்படும் மாணவர்களே. ஆகவே டொன் என்பது 1000 கிலோகிராம் ஆகும். 1000 கிலோகிராம் என்பது ஒரு தொன் என அழைக்கப்படும். அதாவது 16 கிராம் ஒரு தொன் என அழைக்கப்படும். ஆகவே மாணவர்களே, இந்த தொன் என்கின்ற சொற்பதம் கைத்தொழில் நிறுவனங்களில் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் நீங்கள் அதனை தெரிந்திருக்க வேண்டும். முதலாவதாக ஒரு வினாவாக, அறை வெப்ப நிலையில் 30 பாகைசியில் உள்ள 1000 கிலோகிராம் கல்சியம் கார்பனேட் முற்றாக பிரிகடைய செய்வதற்கு தேவையான வெப்ப சக்தியின் அளவை கணிக்க. ஆகவே இங்கு கல்சியம் கார்பனேட்டை நாங்கள் வெப்ப பிரிகை அடைந்து அதிலிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளணும். அந்த வெப்ப பிரிகை அடைவதற்கு தேவையான சக்தியின் அளவு என்ன என்னது கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே பொதுவாக கல்சியம் கார்பனேட் வெப்பமேற்றப்படும் பொழுது கல்சியம் ஆக்சைடு திண்மமாகவும் பிளஸ் கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் விடுவிக்கப்படும். இது ஒரு அகவெப்ப செயல்முறையாகும். நாங்கள் தொடர்ந்து வரும் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக அவற்றை பற்றி ஆராய உள்ளோம். இந்த அகவெப்ப செயற்பாடாகும். இதற்காக நாங்கள் சக்தியை வழங்குகின்றோம். இந்த செயற்பாட்டின் போது எங்களுக்கு நாங்கள் எடுத்த கல்சியம் கார்பனேட்டின் திணிவு 1000 கிலோகிராம். ஆகவே இந்த வினாவிலே எம் தரப்பட்டுள்ளது, 1000 கிலோகிராம் என தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக இது முற்றாக பிரிகடைய செய்வதற்கான வெப்ப சக்தியின் அளவு. இங்கே இன்னொரு தரவு தரப்படுகிறது. பிரிகையடைய செய்வதற்கு தேவையான வெப்பநிலை 900 பாகைசி. ஆகவே மாணவர்களே, இந்த கல்சியம் கார்பனேட் முற்றாக பிரிகடைவதற்கு தேவையான வெப்பநிலை 900 பாகைசி. கல்சியம் கார்பனேட்டின் ஆரம்ப வெப்பநிலை 30 பாகைசி. ஆகவே நாங்கள் இதனை θ1 என குறிப்போம். θ1 என்பது ஆரம்ப வெப்பநிலை, இது θ2 என குறிப்போம். இங்கே இறுதி வெப்பநிலை. அவை கல்சியம் கார்பனேட் முற்றாக வெப்ப பிரிகை அடைவதற்கு நாங்கள் வழங்க வேண்டிய அதிகர் வெப்பநிலை 900 பாகைசி ஆகும். இவ்வளவு வெப்ப சக்தியை நாங்கள் வழங்கப்படும் இடத்து கல்சியம் கார்பனேட் முற்றாக பிரிகை அடைய செய்யப்படும். இதற்கு தேவையான வெப்ப சக்தியின் அளவு என்ன நாங்கள் கணிக்க போகின்றோம். HMN MST. ஆகவே அங்கே கல்சியம் கார்பனேட்டின் தன்வெப்ப கொள்ளளவு தரப்பட்டுள்ளது. கல்சியம் கார்பனேட்டின் தன்வெப்ப கொள்ளளவு நாங்கள் S என குறிப்போம். ஆகவே S
தரப்பட்டுள்ளது. அதன் பெருமானம் 1 ஜூல் கிராம் பாகை சி கிராம் -1 பாகை சி -1 ஆகும். ஆகவே இங்கு மாணவர்களே உங்களுக்கு தரப்பட்டது எம் தரப்பட்டுள்ளது, அதே போல் வெப்பநிலை மாற்றம் தரப்பட்டுள்ளது, அதே போல் தன்வெப்ப கொள்ளளவு கேட்டப்பட்டுள்ளது. உங்களை வினாவப்பட்ட வினா தேவையான வெப்ப சக்தியின் அளவு என்ன, தேவையான வெப்ப சக்தியின் அளவு என்ன. ஆகவே தேவையான வெப்ப சக்தியின் அளவு H என்கின்ற சமன்பாடு H உங்களை கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களே நீங்கள் H M S தீட்டா இதுக்கு மூன்றையும் இணைத்து படித்துள்ள சமன்பாடு உங்களுக்கு இந்த குறியீடுகளை போடும் பொழுது ஞாபகத்துக்கு வரும். ஆகவே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு H m s தீட்டா. தீட்டா என்பது வெப்பநிலை மாற்றம் இங்கு குறிக்கப்பட வேண்டும். தீட்டா என்பது வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம் நாங்கள் டெல் தீட்டாவால் குறிப்போம். ஆகவே டெல் தீட்டா சமன் தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 தரப்படும். வெப்பநிலை மாற்றம் டெல் தீட்டா தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 900 பாகை சி மைனஸ் 30 பாகை சி. ஆகவே இது 870 பாகை சியாக இருக்கும். மாணவர்களே இந்த முறையிலிருந்து உங்கள் தொழில்நுட்பவியல் பாட மாணவர்களுக்காக உங்களுக்கு கணிப்பான் வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே நீங்கள் இலகுவாக இந்த சமன்பாடுகளை ஞாபகம் வைத்திருப்பதன் மூலம் நேரடியாக நீங்கள் இந்த பெரும் விடையை அணுகிக் கொள்ளலாம். காரணம், நீங்கள் சுருக்க பெருக்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. கணிப்பான் உதவியினூடாக நீங்கள் இந்த விடையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களே வீட்டிலிருந்து இந்த கணிப்பான் உதவியுடன் நீங்கள் இந்த சுருக்கல்களை மேற்கொண்டு பழகி இருக்க வேண்டும். பரீட்சை கோளிலே நீங்கள் கணிப்பானை பயன்படுத்தும் பொழுது அங்கே பயன்படுத்தப்படுகின்ற வேகம் குறைந்து உங்களுக்கு நேரம் பௌதாமை ஏற்படும். வீட்டிலிருந்து நீங்கள் இந்த கணக்குகளை நீங்கள் மேற்கொண்டு அந்த கணக்குகளை கணிப்பான்களை பயன்படுத்தி சுருக்குவீர்களாக இருந்தால் பரிசோதனையில் இலகுவாக நீங்கள் விடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த சமன்பாடானது HMN MS தீட்டா என தரப்படுகின்றது. ஆகவே முதலாவது HMN MS தீட்டா என்னும் சமன்பாடு கட்டாயம் குறிக்கப்பட வேண்டும். காரணம், அந்த சமன்பாடு குறிப்பதற்கு புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே மாணவர்களை இங்கு விடைக்கு மட்டும் புள்ளிகள் வழங்கப்படுவதில்லை, ஒவ்வொரு படிமுறைகளுக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். அந்த வகையில் நீங்கள் இந்த சமன்பாட்டை முதலில் பிரதியிடப்பட வேண்டும். ஆகவே HMN MS தீட்டா என்கின்ற சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். M ஆனது 16 கிராம் என இங்கு நான் குறிப்பிடுகின்றேன். காரணம் என்னவெனில் இங்கு உங்களுக்கு தரப்பட்டது 1000 கிலோகிராம் கால்சியம் கார்பனேட். நாங்கள் முதலில் பார்த்தோம் 1000 கிலோகிராம். ஆனால் M தரப்பட்ட தரவு 1000 கிலோகிராம். ஆனால் தரப்பட்ட தன்வெப்ப கொள்ளளவு 1 ஜூல் கிராம் -1 பாகை சி -1. அதே போல வெப்பநிலை மாற்றம் நாங்கள் முதலே பார்த்தோம். டெல் தீட்டா 870 பாகை சி 870 பாகை சி என தரப்பட்டது. ஆகவே மாணவர்களே இங்கே தரப்பட்டது 1000 கிலோகிராம், இங்கே இருக்கிறது ஜூல் கிராம் -1 பாகை சி -1. ஆகவே இங்கே கிலோகிராம் ஆனது கிராமாக மாற்றப்படல் வேண்டும். இங்கு கிராமில் தரப்பட்டுள்ளது கிராம். இங்கு 1000 கிலோகிராம் காணப்படுகிறது. ஆகவே கிலோகிராமை நாங்கள் கிராமாக மாற்ற வேணும். 1 கிலோகிராம் ஆனது மாணவர்களே இந்த அலகு மாற்றங்கள் நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். 1 கிலோகிராம் 1000 கிராம் ஆகும். இந்த அலகு மாற்றங்கள் மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் தொடர்பான அலகு மாற்றங்கள் மற்றும் கிராம், கிலோகிராம் போன்ற அலகு மாற்றங்கள், மில்லிகிராம் போன்ற அலகு, அம்பியர், மில்லி அம்பியர், மைக்ரோ அம்பியர் போன்ற அலகு மாற்றங்கள் மாணவர்களே நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்கும். சென்டிமீட்டர் வர்க்கம், மீட்டர் வர்க்கம் மாற்றுதல், சென்டிமீட்டர் கணத்தை மீட்டர் கணம், மீட்டர் கணத்தை சென்டிமீட்டர், மில்லி லீட்டர் போன்ற கனவளவு மாற்றங்கள் தொடர்பான அலகு மாற்றங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே 1000 கிலோகிராம் 1000 கிலோகிராம் 1 கிலோகிராம் 1000 கிராம் ஆகும். அந்த வகையிலே இங்கு 1000 கிலோகிராம் தரப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் 1000 கிலோகிராம். ஆகவே 1000 தர 1000 என நாங்கள் வரும். அதனை நாங்கள் இலகுவாக 16 கிராம் என குறிப்பிடுகின்றோம். ஆகவே 1000 கிலோகிராம் 16 கிராம் அலகு மாற்றங்கள் மிக முக்கியமானதாகும். அடுத்தது தன்வெப்ப கொள்ளளவை பிரதியிடுவீர்கள். அலகுடன் பிரதியிடப்பட வேண்டும். அலகுடன் பிரதியிடப்படுவதற்கு புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே அதிகமான மாணவர்கள் அலகுகளுடன் பிரதியிடப்படாமல் பெருமானங்களை மாத்திரமே பிரதிவிடுவீர்கள். அவ்வாறு பெருமானத்தை பிரதியிடும் பொழுது நீங்கள் புள்ளிகளை இழக்க நேரிடும். ஆகவே பரீட்சையிலே நீங்கள் அலகுகளுடன் பிரதியிடப்பட வேண்டும். ஆகவே 16 கிராம் 1 ஜூல்
கிரியா -1 பாய்சி -1 வெப்பநிலை மாற்றம் 900 இறுதி வெப்பநிலை மைனஸ் ஆரம்ப வெப்பநிலை 900 பாய்சியோட -30 பாய்சி ஆகும். ஆவி 870 தர நாங்கள் பெருக்கப்படும் இடத்து 870 தர 16 ஜூல் என பெறப்படும். 870 தர 16 ஜூல் என பெறப்படும். ஆவி 16 ஜூல் என படம் அது நாங்கள் 870 16 ஜூல் 10 எனவும் குறிப்பிடப்படுவது உண்டு. ஆகவே இங்கே பெறப்படப்படும் வெப்பநிலை 870 16 ஜூல் ஆகும். அடுத்த செயற்பாட்டின் போது 25% வெப்ப சக்தி இழக்கப்படுமாயின் தேவையான சக்தியின் அளவை காண்க. ஆக இந்த செயற்பாட்டின் போது வெப்ப சக்தியானது 25% இழக்கப்படுகின்றது. ஆவி சூழலுக்கு இந்த வினைத்திறன் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். வினைத்திறனானது வினைத்திறன் சமன் அதாவது பெயர்ப்பின் கீழ் இன்புட்டின் கீழ் பயப்பு, அதாவது பெயர்ப்பின் கீழ் மேல் பயப்பு தர 100 அமையும். ஓகேயா? அதாவது மாணவர்கள் எஃபிசியன்சி இன்புட்டின் மேல் அவுட்புட் தர 100 என நாங்கள் குறிப்பிடுவோம். இன்புட் நாங்கள் பெயர்ப்பு எனவும் அவுட்புட்டை நாங்கள் பயப்பு எனவும் குறிப்பிடுவோம். அந்த இன்புட் எவ்வளவு வினைத்திறனாக தொழிற்படுகின்றது இயந்திரம் என 100% நாங்கள் வெப்ப சக்தியை கொடுக்கப்படும் பொழுது 100% எங்களுக்கு சக்தியாக இயந்திரங்களால் தரப்படுவதில்லை. அங்கே நிலை மாற்றங்கள் சக்தி ஒவ்வொரு வடிவங்களில் மாற்றப்படும். அந்த வெப்ப இழப்புகள் அதேபோல் ஒளி போன்றவற்றினால் சக்தி இழப்புகள் ஏற்படும். இந்த செயற்பாட்டின் போது 25% சக்தி இழக்கப்படுமாயின் தேவையான சக்தி 25% சக்தி சூழலுக்கு இழக்கப்படுகிற என கொள்வோமாயின் தேவையான சக்தி அளவு யாது என்று காணப்படும் பொழுது நாங்கள் 100 எடுக்கப்படும் பொழுது 870 16 ஜூல் விடுக்கும். 125 ஜூலுக்கு காணப்படுது அங்கே எங்களுக்கு தேவையான சக்தி பெறப்படுகின்றது. 25% நாங்கள் கணிக்கப்படும் இடத்து அங்கே எங்களுக்கு தேவையான சக்தி பெறப்படும். அடுத்ததாக நாங்கள் ஒரு இவ்வளவு நேரம் படித்த பாடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான MCQ வினா ஒன்றை நாங்கள் இப்பொழுது பார்க்க உள்ளோம். அதாவது முதலாவது தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியின் இயல்பு. மாணவர்கள் இந்த தொகுதி தொடர்பாக MCQ வினாக்கள் வருகின்றது. தொகுதியை நீங்கள் 3 வகையாக பிரித்துள்ளீர்கள். திறந்த தொகுதி மற்றும் மூடிய தொகுதி மற்றும் தனிமையாக்கப்பட்ட தொகுதி. ஒரு படித்தவுடன் நீங்கள் அதனை ஃப்ளோ சார்ட் மரபுரிப்படம் மூலவாறு தரவுகளை நீங்கள் குறித்து வைக்கப்படும் பொழுது இலகுவானதாக காணப்படும். திறந்த தொகுதியிலே சக்தி பரிமாற்றம் காணப்படும், சடப்பொருள் பரிமாற்றமும் காணப்படும். மூடிய தொகுதியில் சடப்பொருள் பரிமாற்றம் சக்தி பரிமாற்றம் காணப்படும், சடப்பொருள் பரிமாற்றம் நிகழாது. தனிமையாக்கப்பட்ட தொகுதியாக இருந்தால் சக்தி பரிமாற்றம் நிகழாது, சடப்பொருள் பரிமாற்றமும் நிகழாது. 2 பரிமாற்றங்கள் நடைபெறாது தனிமையாக்கப்பட்ட தொகுதி. இந்த கேள்வியானது தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியின் இயல்பை பற்றி ஆராய்கின்றது. அவை சூழலுடன் சக்தியும் பதார்த்தங்களும் பரிமாற்றம் அடைதல். சூழலுடன் சக்தியும் பரிமாற்றங்களும் பரிமாற்றம் அடையாது. அதேபோல் சூழலுடன் சக்தி மட்டும் பரிமாற்றம் அடைதல். சக்தி மட்டும் பரிமாற்றம் அடையுமாக இருந்தால் இது மூடிய தொகுதிக்குரியதாக அமைகின்றது. அடுத்ததாக சூழலுடன் பதார்த்தங்கள் பரிமாற்றம் அடைதல். அகிலம் முழுவதும் அடங்கியிருத்தல். சூழலுடன் சக்தியும் பதார்த்தங்களும் பரிமாற்றம் அடையாதிருத்தல். சக்தியும் பதார்த்தங்களும் பரிமாற்றம் அடையாதிருத்தல். ஆகவே இது சரியான கூற்று. தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியின் சரியான கூற்றாக விடை இலக்கம் 5 பொருத்தமானதாக இருக்கும். சூழலுடன் சக்தியும் பதார்த்தங்களும் பரிமாற்றம் அடையாதிருத்தல். ஆகவே மாணவர்கள் இது ஒரு தொகுதி சார்ந்த ஒரு MCQ வினாவாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் பௌதிக மாற்றங்கள் தொடர்பாக ஆராய்ந்தோம். இந்த பௌதிக மாற்றங்கள் தொடர்பான ஒரு வினாவாக இது அமைகின்றது. இங்கு H2O சொலிடானது H2O லிக்யூடாகவும் H2O லிக்யூடான தொடர்ந்து H2O வாயுவாக மாற்றப்படுவதற்கான நிலை மாற்றம் தரப்பட்டுள்ளது. அதில் AV என்ற நிலை மாற்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் என்பது கேட்கப்பட்டுள்ளது. AV என்ற நிலை மாற்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் என்பது கேள்வியாக உள்ளது. அதில் முதலாவதாக விடையாக ஆவியாதல் உருகல். அதற்கு முதல் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வகையிலே AV என்னவாக இருக்கும் என நாங்கள் முதலில் குறிப்போம். அவையானது திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுவதனால் இதனை நாங்கள் உருகல் என குறிப்போம். மாணவி தெளிவாக நம்ம போன குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தியுள்ளேன். ஆகவே முதலாவது உருகல் எனவும், அடுத்தது H2O லிக்யூட்டானது H2O கேஸாக வரும் அந்த செயற்பாட்டை நாங்கள்
ஆவியாதல் என்று குறிப்பிடுகின்றோம். மாறா வெப்பநிலையில் நடைபெறுமாக இருந்தால் அது நாங்கள் கொதிநிலை என குறிப்பிடுவோம். ஆகவே A என்பது உருகலாகவும் B என்பது ஆவியாதலாகவும் அமையும். இனி மாணவர்கள் அதனை விடையில் தேடுமாக இருந்தால் மூன்றாவது விடை சரியாக காணப்படுகிறது. A உருகுதல், V ஆவியாதல். ஆகவே இந்த வினாவுக்குரிய விடை இலக்கமாக நாங்கள் விடை இலக்கம் 3 தெரிவு செய்வோம். பொருத்தமான விடையாக விடை இலக்கம் 3 அமைகின்றது. அடுத்ததாக இன்னொரு கேள்வி காட்டப்பட்டுள்ளது. பனிக்கட்டியின் வெப்ப வளைவு தரப்பட்டுள்ளது. இதில் உருகுநிலையை குறிப்பது யார்? மாணவர்களே, நாங்கள் கடந்த குருகுலம் நிகழ்ச்சியிலே பனிக்கட்டிகளின் வெப்ப வளைவு குளிரல் வளைவுகள் பற்றி ஆராய்ந்தோம். அந்த குளிரல் வளைவுகள் எவ்வாறு என்ன மாற்றங்கள் நடைபெறும் என்பது பார்த்தோம். அதை நான் மேலோட்டமாக குறிப்பிடுகின்றேன். A என்பது முதலில் ஆரம்பத்தில் திண்ம நிலையில் காணப்படும். பனிக்கட்டி திண்ம நிலையில் காணப்படும். அதே போல B என்னும் நிலையிலும் பனிக்கட்டி திண்ம நிலையில் காணப்படும். இங்கே எந்த ஒரு நிலை மாற்றங்களும் நடைபெறாது. ஆனால் வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்படும். வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்படுகின்றது. இந்த செயற்பாடு நாங்கள் பனிக்கட்டி சூடாதல் என அழைக்கலாம். பனிக்கட்டி சூடாதல் என அழைக்கப்படும். இதன் வழங்கப்பட்ட சக்தி HMN MS தீட்டாவினால் கணிக்கப்படும். அடுத்ததாக Bயிலிருந்து C. வெப்பநிலை மாற்றம் ஏற்படவில்லை, ஆனால் திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற்றமடையும். ஆகவே இங்கே நிலை மாற்றம் ஏற்படுகின்றது. நிலை மாற்றம் ஏற்படுகின்றது, வெப்பநிலை மாற்றம் ஏற்படவில்லை. இதை நாங்கள் உருகுநிலை என்று சொல்லுகிறோம். குறித்த வெப்பநிலையில் இந்த செயற்பாடு ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது. அது நாங்கள் உருகுநிலை என்று குறிப்போம். அடுத்ததாக திரவநிலை பதார்த்தம் திரவ நிலையாக மாறுகிறது. இங்கும் வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்படுகின்றது. வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்படுகின்றது. இதனை நாங்கள் திரவ நீர் சூடாதல் என அழைப்போம். இது கணிப்பதற்காக HMN MS தீட்டா பயன்படுத்தப்படும். அடுத்ததாக திரவ நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்ற செயற்பாடு. இங்கு நிலை மாற்றம் ஏற்படாது. திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற்றம் அடையும். ஆகவே இங்கு நிலை மாற்றம் ஏற்படுகின்ற திரவத்துக்கும் வாயுக்கும் இடையிலே சமநிலை காணப்படுகின்றது. நிலை மாற்றம் ஏற்படும். இந்த இடத்தை நாங்கள் கொதிநிலை என குறிப்பிடும். ஒரு மாறா வெப்பநிலை நீரின் கொதிநிலையாக 100 பாகை என நாங்கள் அழைப்போம். ஆகவே இது பொதுவாக சைவர் ஒரேட்டியம் அமுக்கத்தில் நீரின் கொதிநிலையாக நாங்கள் உருநிலையாக சைவர் பாகசியாகவும் இது கொதிநிலையாக நாங்கள் 100 பாகசியாகவும் குறிப்பிடுகின்றோம். ஆகவே மாணவர்கள், இப்போது இந்த வினாவுக்குரிய விடையாக நாங்கள் பார்க்கப்படும் இடத்தை பனிக்கட்டியின் வெப்ப வளைவு தரப்பட்டு இதில் உருகுநிலையை குறிப்பது BC என்கின்ற நிலையாகும். AB என்பது பனிக்கட்டி சூடாதல் என நாங்கள் அழைக்கலாம். BC பனிக்கட்டி உருகுதல். CD என்பது உருகிய நீர் சூடாதல் என அழைக்கலாம். அடுத்தது D ஆனது நீரானது ஆவியாதல் என அழைக்கப்படும். அதாவது கொதித்தல். அடுத்தது E என தரப்பட்டுள்ளது. E ஆனது ஒரு நிலை மாற்றமல்ல, அந்த பனிக்கட்டியின் திண்ம நிலையை குறிக்கும். ஆகவே இந்த வினாவுக்கு திருத்தமான விடையாக BC என்பது அமைகின்றது. பனிக்கட்டியின் வெப்ப வளைவு தரப்பட்டுள்ளது. இதில் உருகுநிலையை குறிப்பது எது என கேட்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இதற்கு விடையாக BC மிகவும் பொருத்தமானதாக அமையும். அடுத்ததாக மாணவர்களே, ஒரு பௌதிகவியல் கணித்தல் ஒன்று தரப்படுகின்றது. அந்த வகையிலே இங்கு பனிக்கட்டியின் தன்பெப்ப கொள்ளளவு தரப்பட்டுள்ளது. 2100 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 தரப்பட்டுள்ளது. நீரின் தன்பெப்ப கொள்ளளவு தரப்பட்டுள்ளது 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. உருகலின் தன்மறை வெப்பம் தரப்பட்டுள்ளது. LF என நாங்கள் குறிப்பிடலாம். LF உருகலின் தன்மறை வெப்பம் 3.25 தர 15 ஜூல் கிலோகிராம் -1 மற்றும் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் தரப்பட்டுள்ளது 2.25 தர 16 ஜூல் கிலோகிராம் -1. இந்த மாறிலிகளை கொண்டு நாங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கப்பட வேண்டும். சைபர் பாகைசியில் உள்ள 500 கிராம் பனிக்கட்டி 100 பாகைசியில் உள்ள நீராக மாற்ற தேவையான வெப்ப சக்தியை கணிக்க. மாணவர்களே, இந்த வினாவானது சைபர் பாகைசியில் உள்ள 500 கிராம் பனிக்கட்டி 100 பாகைசியில் உள்ள நீராக மாற்ற தேவையான வெப்ப சக்தியை கணிக்க என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் முதலாவது அதுக்கு ஒரு திட்டமிடல் ஒன்றை நாங்கள் மேற்கொள்ளப்படும் இடத்து இது சைபர் பாகைசியில் உள்ளது. சைபர் பாகைசியில் உள்ள பனிக்கட்டி அதன் திணிவு 500 கிராம். 500
கிராம். ஆகவே எம் தரப்பட்டுள்ளது 500 கிராம் என தரப்பட்டுள்ளது. 500 கிராமானது 0.5 கிலோகிராமாக நாங்கள் குறிப்பிடலாம். அலகு மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே 500 கிராமானது 0.5 கிலோகிராம். இங்கு சைபர் பாகைசியில் உள்ள பனிக்கட்டி. ஆகவே இது திண்ம நிலையில் காணப்படும். திண்மமாக காணப்படும். ஆகவே நாங்கள் முதலாவதாக நிலை மாற்றத்துக்கான சக்தியை வழங்கப்படும் பொழுது திண்ம நிலையிலுள்ள பனிக்கட்டி முதலில் திண்ம நிலையிலிருந்து சைபர் பாகைசியானது பனிக்கட்டியின் உருகலின் வெப்பநிலையாகும். சைபர் பாகைசியில் உள்ள பனிக்கட்டி சைபர் பாகைசியில் உள்ள திரவமாக மாற்றம் அடையும். ஆகவே இப்போது சைபர் பாகைசி வெப்பநிலை மாற்றம் ஏற்படாது, ஆனால் நிலை மாற்றம் ஏற்படுகின்றது. ஆகவே இதற்கு நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற சமன்பாடாக H=ml(f)ஐ குறிப்பிடலாம். குறிப்பிடலாம். அடுத்ததாக சைபர் பாகைசியில் உள்ள பனிக்கட்டி 100 பாகைசியில் நீராக மாற்றமடைய வேண்டும். ஆகவே சைபர் பாகைசியில் உள்ள பனிக்கட்டி 100 பாகைசியாக மாற்றமடையும் வேண்டுமானில் சைபர் பாகைசியில் உள்ள திரவம் 100 பாகைசியில் உள்ள திரவ நிலை நீராகவே மாற்றமடையும். ஆகவே இங்கு இப்பொழுது நிலை மாற்றம் ஏற்படாது. ஆகவே திரவ நிலையிலிருந்து திரவ நிலையாகவே மாற்றமடையும். ஆகவே நிலை மாற்றம் இங்கு ஏற்படாது. சைபர் பாகைசியில் உள்ளது சைபர் பாகைசியாகவே மாற்றம் அடையும். ஆகவே மாணவர்களே நிலை மாற்றம் ஏற்படாது. ஆகவே இங்கு நாங்கள் கணிக்கப்படுவதற்காக H=ms தீட்டா நீரின் தன்பெப்ப கொள்ளளவு பயன்படுத்தப்பட வேண்டும். ஆகவே மாணவர்களே H=ml. ஆகவே நாங்கள் உங்களை இலகுவாக புரிவதற்காக முதலாவதாக தனித்தனியாக கணித்தோமாக இருந்தால் H=ml(f) போடுவீர்கள். இங்கு m 0.5 கிலோகிராம் அலகுடன் பிரதியிடப்பட வேண்டும். LFன் பெருமானமானது உங்களுக்கு 3.25 தர 15 என தரப்பட்டுள்ளது. 3.25 தர 15 ஜூல் கிலோகிராம் -1 என தரப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களே இதை நீங்கள் பெருக்கி MLF-ஐ நீங்கள் துணிவீர்கள். அடுத்ததாக H=ms தீட்டாவை நாங்கள் பிரதியிடப்பட வேண்டும். அடுத்ததாக ஆகவே நாங்கள் H=ms தீட்டா தனித்தனியாக நாங்கள் கணிப்போமாக இருந்தால் H=ms தீட்டாவை பயன்படுத்துவோம். H=ms தீட்டாவில் m ஆனது 0.5 கிலோகிராம், S ஆனது 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 என தரப்படும். வெப்பநிலை மாற்றம் 100 பாய்சி சைபர் பாய்சி. ஆகவே 100 பாய்சி அல்லது 100 கெல்வின் என குறிப்பிடலாம். ஆகவே மாணவர்களே முதலாவதாக H=ml(f)ஐ கணிப்பீர்கள். இரண்டாவதாக H=ms தீட்டாவை கணிப்பீர்கள். இதனை நீங்கள் உங்களுடைய கணிப்பான் மூலம் பெருக்கி அதற்குரிய விடை எடுப்பீர்கள். அதே போல இதற்கும் எடுப்பீர்கள். பிறகு வழங்க வேண்டிய மொத்த சக்தியானது நீங்கள் H=ml(f)ஐயும் பிளஸ் ms தீட்டாவையும் கூட்டும்போது பெறப்படும். ஆகியவரை நாங்கள் பெருக்கி கூட்டும்போது கிடைக்கும் பெருமானமாக அமையும். ஆகியவரை நாங்கள் பெருக்கினால் 2100 தர 10 100 ஆகிய 2100 தர 100 ஆகியவரை நீங்கள் விஞ்ஞான குறியீடு எழுதப்படும் பொழுது 2 4 3 2.1 தர 10 ஜூல் என பெறப்படும். 2.1 தர 10 ஜூல் என பெறப்படும். அதே போல இங்கே நாங்கள் இவரை சுருக்குவோமாக இருந்தால் அரை தர அது ஏற்கனவே 10 ஜூல் காணப்படுகிறது. இவரை சுருக்கினால் 1.12 தர 10 ஜூல் என பெறப்படும். ஆகவே 1.625 தர 10 ஜூல் இரண்டையும் கூட்டும் பொழுது மொத்த சக்தி கிடைக்கப்படும். இங்கு 15 பொதுவாக பெறப்படும். ஆகவே 15 இதை கூட்டும் பொழுது 5 2 7 3.725 தர 15 3.725 தர 10 ஜூல் என பெறப்படும்.
15 ஜூல் என பெறப்படும். ஆகவே மாணவர்களை இங்கு நாங்கள் விடை கிலோ ஜூலும் காணப்படுகிறது, ஜூலும் காணப்படுகிறது. இதை கிலோ ஜூலாக மாற்றும் பொழுது 1000 பிரிக்கப்பட வேண்டும். 1000 பிரித்தால் 12 என வரும். பெருக்கினா 372.5 கிலோ ஜூல் என பெறப்படும். ஆகவே திருத்தமான விடையாக 372.5 கிலோ ஜூல் அமைக்கின்றது. ஆகவே மாணவர்களை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், அலகு மாற்றம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஆகவே இங்கு ஜூலிலே பெறப்படுகின்றது, 2 ஜூல் காணப்படுகின்றது. ஆனால் திருத்தமான விடையாக இங்கே கிலோ ஜூலில் மாற்றுவோமாக இருந்தால் ஜூலை கிலோ ஜூலாக மாற்றும் போது 1000 பிரிக்கப்பட வேண்டும். ஆகவே 1000 பிரிக்கப்படும் பொழுது இங்கு 13 பிரிக்கப்படும் பொழுது இங்கே 3 சைவர்கள் வெட்டப்படுகின்றது. 2 சைவர் பெருக்கும் பொழுது 372.5 கிலோ ஜூல் என்பது இதற்கு திருத்தமான விடையாக அமைகின்றது. ஆகவே மாணவர்களே, இந்த இரசாயனவியல் தொடர்பான கணித்தல்கள் இதே கணித்தல்களை நீங்கள் பௌதிகவியல் வெப்பவியல் பாடத்திலும் இதே கணித்தல்களை மேற்கொள்வதுண்டு. ஆகவே இந்த சமன்பாடுகளை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கப்படும் இடத்து அதை பெருமானங்களை அலகுடன் பிரதியிடப்பட்டு பின்னர் உங்கள் கணிப்பானின் உதவியுடன் நீங்கள் திருத்தமாக இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வினாவாக நப்தலினின் உருகுநிலை கொதிநிலை முறையே 80 பாகை சியும் 218 பாகை சி எனின் அறை வெப்பநிலையில் உள்ள நப்தலினை 220 பாகை சி ஆகும் வரைக்குமான வெப்ப வளையையும் 220 பாகை சி அறை வெப்பநிலையாகும் வரைக்குமான குளிரல் வலை 210 பாகை சியில் இருந்த நப்தலினின் வெப்பநிலையை அறை வெப்பநிலைக்கு கொண்டு வருவதற்கு அறை வெப்பநிலையாகும் வரையான குளிரல் வரவையும் வரைக என்பது இங்கு வினாவாக கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களே, நீங்கள் எவ்வாறு பனிக்கட்டியின் நிலை மாற்றம் தொடர்பான வெப்ப வளையை வரைந்தீர்களோ அதே போல இங்கும் வரையப்பட வேண்டும். ஆகவே 2 வரைவுகள் கேட்கப்பட்டுள்ளது. முதலாவதாக வரைவிலே y அச்சும் அடுத்ததாக நாங்கள் x அச்சுமாக குறிக்கப்பட வேண்டும். இங்கு தரப்பட்டுள்ளது வெப்பநிலைக்கும் அதே போல நாங்கள் வழங்கப்படும் வெப்ப சக்தி நாங்கள் நேரத்தோடு குறித்த வரைவோமாக இருந்தால் வெப்பநிலைக்கும் அந்த நேரத்துக்கும் வழங்கப்படுற வெப்ப சக்தியை தொடர்படுத்தி குறிப்போமாக இருந்தால் முதலாவதாக நப்தலின் உருகுநிலை தரப்பட்டுள்ளது 80 பாகை சி. இதை நாங்கள் மெல்டிங் பாயிண்ட் என குறிப்போம். உருகுநிலை அதே போல இது பாய்லிங் பாயிண்ட் என குறிப்போம். கொதிநிலை தரப்பட்டுள்ளது. அதே போல அது ஆரம்பத்தில் அறை வெப்பநிலையில் காணப்படுகின்றது. அறை வெப்பநிலையாக θR நாங்கள் 25 பாகை சியை குறிப்பிடுகின்றோம். அறை வெப்பநிலை 25 பாகை சியாக குறிப்பிடுகின்றோம். உருகுநிலை 80 பாகை சி. கட்டாயம் பனிக்கட்டி முதல் ஆரம்பத்தில் திண்ம நிலையில் காணப்பட வேண்டும். முதலில் ஆரம்பத்தில் பனிக்கட்டியின் தொடக்க வெப்பநிலை அறை வெப்பநிலை என்பதனால் 25 பாகை சியில் இருந்து நாங்கள் நப்தலினை முதலில் எடுத்தோமென்றால் அது 25 பாகை சி அறை வெப்பநிலையில் காணப்படும். இந்த அறை வெப்பநிலையில் உள்ள நப்தலின் முதலில் 25 பாகை சி முதலில் வெப்பநிலையை நாங்கள் வழங்கப்படும் பொழுது அந்த நப்தலினானது வெப்பத்தை உறிஞ்சும், தன்னகத்தே உறிஞ்சும். அதை நாங்கள் நப்தலின் சூடாகுதல் என அழைக்கும். ஆகவே நப்தலினானது தன்னுடைய வெப்ப சக்தியை உறிஞ்சிக் கொள்ளும். அதை நாங்கள் வெப்பநிலை சூடாகுதல் என குறிப்பிடுகின்றோம். சூடாகும் 80 பாகை சி வரையும் அது சூடாகும். 80 பாகை சி வரையும் சூடாகும். இங்கு இது ஆரம்பத்தில் திண்ம நிலையில் காணப்படும் சொலிட் ஃபேஸ் தற்பொழுதும் சொலிட் பேஸாக காணப்படும். அது வெப்பநிலை அதிகரிப்பு நடைபெறும், நிலை மாற்றம் நடைபெறாது. ஆகவே நப்தலின் சூடாகுதல் என நாங்கள் இதனை அழைக்கலாம். பின்னர் எஸ் என்ற நிலையிலிருந்து திண்ம நிலையில் இருந்த நப்தலினானது உருகி திரவ நிலைக்கு மாற்றமடையும். இங்கு நிலை மாற்றம் ஏற்படும், ஆனால் வெப்பநிலை மாற்றம் ஏற்படாது. ஆகவே பனிக்கட்டின் உருகுநிலை 80 பாகை சி ஆகும். நப்தலினின் உருகுநிலை 80 பாகை சி ஆகும். அது 80 பாகை சியில் இருந்து 80 பாகை சியில் திரவமாக மாறும் வரையும் வெப்பத்தை உள்ளடக்கும். ஆவேச்சமன் MLF என்கின்ற சமன்பாட்டின் மூலம் அதை கணித்துக் கொள்ளலாம். உருகிய நப்தலின் திரவமானது பிறகு திரவ நிலையிலிருந்து சூடாகும். தன்னுடைய வெப்ப சக்தியை உறிஞ்சும். அதை நாங்கள் தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுகின்றோம். ஒவ்வொரு பாகை சி வெப்பநிலை அதிகரிப்புக்கும் நாங்கள் வழங்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு. ஆகவே இந்த உருகிய திரவமானது
218 பாகை வரைக்கும் 218 பாகை அவருடைய கொதிநிலை வரைக்கும் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வருகின்றது. ஆகவே இங்கு திண்மநிலை திரவநிலை ஆகவே இதுவும் திரவ நிலையிலே காணப்படும். ஆகவே இங்கு நிலை மாற்றம் ஏற்படாது, ஆனால் வெப்பநிலை மாற்றம் ஏற்படும். மீண்டும் நாங்கள் வெப்பத்தை வழங்கும் பொழுது திரவ நிலையில் இருந்த பதார்த்தமானது வாயுநிலை பதார்த்தமாக மாற்றம் அடையும். திரவ நிலையிலிருந்து முற்று முழுதாக வாயுநிலை பதார்த்தமாக மாறும். ஆகவே இங்கு நிலை மாற்றம் ஏற்படும், வெப்பநிலை மாற்றம் ஏற்படாது. இந்த வெப்பநிலை நாங்கள் உருகு நிலை என குறிப்போம். இந்த 210 கொதிநிலை என குறிப்போம். இது நப்தலினின் கொதிநிலை 210-18 பாகை சி ஆகும். அடுத்ததாக இங்கு நாங்கள் மேலும் வெப்பப்படுத்தும் பொழுது இந்த உருகிய நப்தலின் ஆவியானது சூடாகும். உருகிய நப்தலின் ஆவியானது சூடாகும். ஆவி நிலையிலிருந்து ஆவி நிலையாகவே காணப்படும். அவற்றின் வெப்பநிலை அதிகரிக்கும். அதை நாங்கள் சூடாகுதல் என குறிப்பிடுகின்றோம். ஆகவே இது மாணவர்களே, இது நாங்கள் நப்தலினின் குளிரல் வெப்ப வலை என குறிப்பிடுகின்றோம். இதே போல குளிரல் வலை நாங்கள் வரையப்படும் இடத்து குளிரல் வலையை நாங்கள் வரையப்படும் இடத்து அங்கு வெப்பநிலைக்கும் டைம் அங்கு நாங்கள் வழங்கப்படுற வெப்ப சக்தி குறித்து வரையப்படும். முதலில் ஆரம்ப வெப்பநிலை குறிக்கப்பட வேண்டும். வெப்ப வலையை வரையும் பொழுது அது 25 பாகை அறை வெப்பநிலையில் காணப்பட்டது. இங்கு நப்தலினானது 220 பாகை என்கின்ற ஆரம்ப வெப்பநிலை தரப்படல. ஆகவே 220 பாகை என்பது நப்தலின் ஆவி நிலையில் காணப்படுவதாக அமையும். அந்த நப்தலின் 220 பாகை நீங்கள் குறிக்கப்பட வேண்டும். இந்த நிலையிலிருந்து அது முதலில் வாயு நிலையிலிருந்து திரவ நிலையாக மாறும். வாயு நிலையிலிருந்து முதலாவதாக வாயு நிலையாக மாறும் 218 பாகை வரைக்கும் அது குளிர்வடையும். 218 பாகை வரையும் குளிர்வடையும். பின்னர் 218 பாகை இந்த வாயு நிலையில் இருந்த பதார்த்தமானது முற்று முழுதாக திரவ நிலை பதார்த்தமாக மாற்றமடையும். பின்னர் 218 பாகையிலிருந்து 80 பாகை வரையும் திரவ நிலைக்கு மாற்றமடையும். 80 பாகை வரைக்கும் திரவமாக மாற்றமடையும். இங்கு திரவமாக இருந்த நப்தலினானது பிறகு திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாற்றப்படும் 80 பாகை. அதன் பின்னர் 25 பாகை அறை வெப்பநிலைக்கு வருகிறது. அறை வெப்பநிலை திண்மமாக மீண்டும் பெறப்படுகின்றது. திரவ நிலையிலிருந்து திண்ம நிலையிலிருந்து மேலும் குளிர்வடைகின்றது. ஆகவே இது நப்தலினின் உருகல் வலையாகவும் வெப்ப வலையாகவும் இது நப்தலினின் குளிரல் வலையாகவும் நாங்கள் இதை குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் இன்று தேர்ச்சி மட்டம் 11.2 தாக்க வெப்பத்தை பரிசோதனை ரீதியாக தீர்மானிப்பர் என்பது பற்றி தொடர்ச்சியாக இந்த வெப்ப ரசாயனத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் இங்கு பார்க்க உள்ளது. தேர்ச்சி மட்டம் 11.2 தாக்க வெப்பத்தை பரிசோதனை ரீதியாக தீர்மானிப்போம். இப்போ நாங்கள் தாக்க வெப்பத்தை பரிசோதனை ரீதியாக எவ்வாறு தீர்மானிக்கலாம் என்பது பற்றி ஆராய்வோம். தாக்கம் நடக்கும்பொழுது வெப்பநிலையில் மாற்றம் பெறும் என்று நாங்கள் ஆராய்ந்துள்ளோம். அந்த வெப்பநிலை மாற்றம் காரணமாக எவ்வளவு சக்தி பிறப்பிக்கப்படும் தாக்கத்தின் போது அல்லது எவ்வளவு சக்தி விடுவிக்கப்படும் என்பதை பற்றி ஆராய்வதாக இந்த தேர்ச்சி மட்டம் அமைகின்றது. அந்த வகையிலே முதலாவதாக வெப்ப உள்ளுறை மாற்றம் அதாவது என்தால்பி என அழைக்கப்படும். சடப்பொருட்கள் யாவும் குறிப்பிட்ட சக்தியை கொண்டுள்ளன. இவ்வாறு கொண்டுள்ள சக்தியானது அவற்றின் வெப்ப உள்ளுறை அல்லது உள்ளூட்டு சக்தி எனப்படுகின்றது. அதாவது சடப்பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட சக்தியை கொண்டிருக்கும். அனைத்து உயிரினங்களும் எவ்வாறு நாங்கள் சக்தியை கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சக்தி சில சந்தர்ப்பத்தில் அதிகரிக்கிற சந்தர்ப்பம் உண்டு, சில சந்தர்ப்பத்தில் அவை எல்லாருக்கும் ஒரு அகச்சக்தி என்றது இன்டர்னல் எனர்ஜி என்பது காணப்படும். அந்த வகையிலே சடப்பொருட்களும் தம்மகத்தை ஒரு சக்தியை கொண்டு காணப்படுகின்றது. அந்த சக்தியானது உள்ளூட்டு சக்தி அல்லது வெப்ப உள்ளுறை என அழைக்கப்படும். அது இங்கு தாக்க வெப்பம் நாங்களானது நியம நிபந்தனைகளில் கணிக்கப்படுவதுண்டு. நியம நிபந்தனையாக இரசாயனவியலிலே வெப்பநிலை 298 கெல்வினாகவும் அமுக்கம் 1 ATM 100 கிலோ பெஸ்கால் அதாவது 1 ATM அல்லது 1 பாராகவும் குறிக்கப்படும். நியம நிபந்தனையில் நாங்கள் மேற்கொள்ளப்படும். அதை என்ன போல நியம நிபந்தனை தாக்கம் ஏற்படும் பொழுது தாக்கிகளின் அளவு மூல் அளவு 1 மூலாக அல்லது சரிவாக காணப்படுமாயின் 1 மோல் DM-3 காணப்படும். இங்கு இரசாயனவியல் கணித்தல்களை மேற்கொள்வதற்காக நாங்கள் நியம நிபந்தனையிலே சுயாதீன மூலகங்கள் சுயாதீன நிலையில் மிகவும் உறுதியான
நிலையில் காணப்படுகின்ற மூலகங்களின் உள்ளூட்டு சக்தி பெருமானத்தை 0 என எடுத்துக்கொள்வதுண்டு. அவை இங்கே சில எடுகோள்கள் மேற்கொள்ளுகின்றோம். நான் ஏற்கனவே கூறுகின்ற ஒரு சடப்பொருளான தன்னகத்திலே ஒரு சக்தியை கொண்டுள்ளது. அந்த சக்தியானது உள்ளூட்டு சக்தி அல்லது வெப்பொள்ளுறை என அழைக்கப்படும். ஆனால் நாங்கள் ரசாயன கணித்தல்களை மேற்கொள்வதற்காக சில சுயாதீனமாக மிகவும் உறுதியாக காணப்படக்கூடிய மூலகங்களின் உள்ளூட்டு சக்தி பெருமானத்தை 0 என எடுத்துக்கொள்கின்றோம். அந்த வகையிலே சோடியம், சல்ஃபர், புரோமின் லிக்யூட், I2 solid, Cl2 கேஸாக காணப்படுமாக இருந்தால் அவற்றை நாங்கள் உள்ளூட்டு சக்தி பெருமானத்தை 0 என எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்ததாக வெப்ப உள்ளுறை மாற்றம். வெப்ப உள்ளுறை மாற்றமான ரசாயன தாக்கத்தில் ஏற்படுகின்ற வெப்ப சக்தி, வெப்ப உள்ளுறைகளில் மாற்றம், தாக்கிகள் விளைவுகளாக மாறும்போது ஏற்படுகின்ற அவற்றின் வெப்ப உள்ளுறைகளில் ஏற்பட்ட மாற்றம் வெப்ப உள்ளுறை மாற்றம் எனப்படும். இது மாறா அமுக்கத்தின் கீழ் தொகுதிக்கு வழங்கப்படும் அல்லது தொகுதி ஒன்றிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற வெப்பத்தின் அளவு வெப்ப உள்ளுறை மாற்றம் ΔH என அழைக்கப்படும். மாணவர்கள் ரசாயன தாக்கம் நடைபெறும் பொழுது வெப்பம் வெளிவிடப்படுற சந்தர்ப்பம் உள்ளது, வெப்பம் உள்ளெடுக்கப்படுற சந்தர்ப்பம் உள்ளது. அந்த இடத்தில் ஏற்படுகின்ற வெப்ப உள்ளுறை மாற்றம் தான் வெப்பத்தில் ஏற்படுகிற மாற்றம் வெப்ப உள்ளுறை மாற்றம் என அழைக்கப்படும். ΔH என குறிப்பிடுவோம். மாற அமுக்கத்தின் கீழ் தொகுதிக்கு வழங்கப்படும் அல்லது தொகுதி ஒன்றிலிருந்து வழங்கப்படும் அல்லது தொகுதி ஒன்றிலிருந்து வெளியேற்றப்படும். 2 சொற்பதங்கள் காணப்படுகின்றது. வழங்கப்படலாம் அல்லது வெளியேற்றப்படலாம். அந்த வெப்பத்தின் அளவு நாங்கள் வெப்பொள்ளுறை மாற்றம் ΔH என குறிப்பிடுகின்றோம். ஆகவே ஒரு தாக்கத்தின் வெப்பொள்ளுறை மாற்றம் ΔHR என குறிப்பிடுறது. ரசாயன தாக்கத்தின் வெப்பொள்ளுறை மாற்றத்தை நாங்கள் ΔHR என குறிப்பிடுவோம். தாக்கம் ஒன்றுடன் தொடர்புடைய வெப்பொள்ளுறை வித்தியாசம் ΔH ஆனது விளைவுகளிலும் தாக்கிகளிலும் வெப்பொள்ளுறை வித்தியாசத்தின் மூலம் பெறப்படும். ஒரு தாக்கம் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் இப்பொழுது A என்பது தாக்கி V ஆக மாற்றமடையுமாக இருந்தால் A ஆனது ஒரு வெப்பொள்ளுறை மாற்றத்தை கொண்டிருக்கும், வெப்பொள்ளுறை சக்தியை கொண்டிருக்கும். V ஆனது வெப்பொள்ளுறை சக்தியை கொண்டிருக்கும். அதை நாங்கள் விளைவுகள் என்று சொல்லி HP என குறிப்பிடப்படுவது உண்டு. அதே போல தாக்கிகள் ஆரம்பத்திலே ஒரு சக்தியை கொண்டிருக்கும். அதை நாங்கள் ரியாக்டன் என்று HR என குறிப்பிடுவோம். இந்த தாக்கியின் வெப்பொள்ளுறைக்கும் விளைவின் வெப்பொள்ளுறைக்கும் இடையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாங்கள் வெப்பொள்ளுறை மாற்றம் என குறிப்பிடுகின்றோம். ஆகவே தாக்கம் ஒன்றுடன் தொடர்புடைய வெப்பொள்ளுறை வித்தியாசம் ΔH ஆனது விளைவுகளிலும் தாக்கங்களின் வெப்பொள்ளுறை வித்தியாசத்தின் மூலம் பெறப்படும். ஆகவே ΔH ஆனது சமேஷன் ஆஃப் ΔH விளைவு, அதாவது விளைவுகளின் உள்ளூட்டு சக்தி பெருமானங்களையும் அதே போல தாக்கிகளின் உள்ளூட்டு சக்தி பெருமானங்களிலும் கணிப்பமாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் இந்த ΔHRஐ கணித்து கொள்ளலாம். தாக்கத்திறன் தொடர்புடைய வெப்பொள்ளுறை நியம வெப்பொள்ளுறை மாற்றமானது ΔHR, அதன் பெருமானமானது ப்ளஸ்ஸாக அமையலாம் அல்லது மைனஸாக அமையலாம். அதாவது உள்ளெடுக்கப்படுமாக இருக்கலாம் அல்லது வெளிவிடப்படமாக இருக்கலாம். அதை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். அவை நியம தாக்க வெப்பம். நியம தாக்க வெப்பம் என்பதை நான் முதலே குறிப்பிடுகிறேன். நியம நிபந்தனைகளில் மேற்கொள்ளப்படுகின்ற தாக்க வெப்பமாகும். நியம நிபந்தனைகளில் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த தாக்கத்தின் வெப்பொள்ளுறை பெருமானத்தை நாங்கள் நியம தாக்க வெப்பம் என்கின்றேன். காரணம் என்னவெனில் இந்த சூழல் நிபந்தனைகள் மாறப்படும் இடத்து ஒரு தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை பெருமானங்கள் மாற்றப்படும். உதாரணத்துக்கு நாங்கள் நீரின் கொதிநிலை எடுப்போமாக. நீர் என்கின்ற திரவ நிலையில் இருக்கிற நீரானது வாயு நிலையாக மாறும்போது நான் கொதித்தல் சொன்னோம். அதற்கு வழங்கப்படுகின்ற இந்த வெப்ப சக்தியானது சூழல் நிபந்தனைகளுடனும் மாற்றமடையும். காரணம், அந்த வளிமண்டல அமுக்கம் உரேட்டியமாக இருக்கும் பட்சத்திலே மட்டுமே நீரின் கொதிநிலை 100 பாகசியாக அமைகின்றது. ஆக உரேட்டியம் அமுக்கத்தில் 100 பாகசியாக காணப்படும். அமுக்கம் அதிகரிக்கப்படுமாக இருந்தால் நீரின் கொதிநிலை அதிகரிக்கும். அமுக்கம் குறையுமாக இருந்தால் நீரின் கொதிநிலையும் குறைவடையும். மலை உச்சி பகுதிகளில் மலை போன்ற மலை பிரதேசங்களில் நீரின் கொதிநிலை குறைவதுண்டு. அதே போல் அமுக்க அடுப்பிலே நீரின் கொதிநிலை மாற்றமடைவது அதிகரிக்கிறது உண்டு. ஆகவே ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ற மாதிரியும் வெப்பநிலை, சூழல் வெப்பநிலை மற்றும் அமுக்கங்கள் மாறுபடும். ஆகவே நாடுகளுக்கு நாடுகள் வெப்பநிலை மாறுவதனால் அவர்கள் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பெருமானங்களாக குறிப்பிடப்பட வேண்டும். ஆகவே எல்லா நாட்டினரும் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு பரிசோதனை முடிவாக எல்லாம் அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த நியம நிபந்தனைகள் குறிப்பிடப்பட வேண்டும். அவை எந்த நாட்டிலிருந்து பரிசோதனை மேற்கொண்டாலும் இந்த நியம நிபந்தனைகளின் கீழ் உட்பட்டே மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் நியம நிபந்தனைகளின் கீழ் நடைபெறும் சமப்படுத்தப்பட்ட
முக்கியமாக சமப்படுத்தப்பட்ட தாக்கம் ஒன்றில் ஏற்படும் வெப்பொள்ளுறை மாற்றம் ஆகும். அப்போ நியமத்தாக்க வெப்பம் என்பது நியம நிபந்தனையின் கீழ் நடைபெறும் சமப்படுத்தப்பட்ட தாக்கம் ஒன்றில் ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் ஆகும். இதன் அலகு கிலோஜூல் ஆகும். அதன் அலகு கிலோஜூல் ஆகும். சமப்படுத்தப்பட்ட தாக்கம் ஒன்றில் ஒரு மூல் பதார்த்தத்துடன் தொடர்புடைய வெப்பொள்ளுறை மாற்றம் அது நியம மூலர் தாக்க வெப்பமாக நியம மூலர் தாக்க வெப்பம் என குறிப்பிடப்படும். ஆகவே மாணவர்களே, நியம தாக்க வெப்பம் என்பது நியம நிபந்தனைகள் மேற்கொள்ளப்படும் போது தாக்கத்தின் வெப்பொள்ளுறையில் மாற்றம் ஏற்படுமாகும். நியம மூலர் என்பது அங்கே தாக்கிகள் அல்லது விளைவுகள் ஒரு மூலாக காணப்படாது. ஒரு மூல் பதார்த்தத்துடன் தொடர்புடைய தாக்க வெப்பொள்ளுறை மாற்றம் நியம மூலர் தாக்க வெப்பமாகும். இந்த நியம மூலர் தாக்க வெப்பத்தின் அலகாக நாங்கள் கிலோ ஜூல் மூல் -1 குறிப்பிடுகின்றோம். ஒரு மூல் பதார்த்தம் சார்பாக நாங்கள் அதனை கணிக்கப்பட வேண்டும். தாக்கங்களில் நடைபெறும் செயல்முறைகளின் அடிப்படையில் தாக்க வெப்பங்கள் வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்படும். இந்த பௌதிக வெப்ப ரசாயனவியலிலே ஒவ்வொரு வகையான பெயர்களை கொண்டு நாங்கள் தாக்க வெப்பங்களை அழைக்கின்றோம். அங்கு நடைபெறுகின்ற தாக்கத்தின் அடிப்படையில் உதாரணமாக நாங்கள் தோன்றல் வெப்பொள்ளுறை என்று அழைக்கின்றோம், தகன வெப்பொள்ளுறை என்று அழைக்கின்றோம், அதே போல நியம மூலர் நடுநிலையாக்கல் வெப்பம் என்று அழைக்கின்றோம், அயனாக்கல் வெப்பம் என்று அழைக்கின்றோம், இலத்திரநாட்டல் வெப்பம் என்று அழைக்கின்றோம், சாளக சக்தி என்னும் பிணைப்பு பிரிகை சக்தி என்கின்ற வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படும். மாணவர்களே, எங்களுடைய தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானத்தில் அவ்வாறாக நாங்கள் எல்லா ரசாயன தாக்கங்களில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி ஆராய்வதில்லை. அது பயோமேக்ஸ் மாணவர்களின் ரசாயனவியல் பகுதியிலே அதை பற்றி ஆராயும். எங்களுடைய ரசாயனவியல் அதாவது தொழில்நுட்பவியல் மாணவர்களுக்காக நாங்கள் படிக்கின்ற ஒரு தாக்க வெப்பமாக நியம மூலர் நடுநிலையாக்கல் வெப்பத்தை குறிப்பிடலாம். ஆகவே எங்களுடைய சிலபஸில் இங்கு பிரதானமாக காணப்படுவது நியம மூலர் நடுநிலையாக்கல் வெப்பொள்ளுறையாகும். எனினும் இந்த தகன வெப்பம் தொடர்பான அறிவும் எங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். அது தொடர்பான வினாக்களும் வருகின்றது. ஆகவே எங்களுடைய தொழில்நுட்பவியல் விஞ்ஞானத்திலே மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு தாக்க வெப்பமாக நியம நடுநிலையாக்கல் வெப்பொள்ளுறை. ஆகவே தாக்கங்கள் தொடர்பாக நாங்கள் விசேட பெயர்களினால் அழைப்போம். தாக்கங்கள் நடைபெறும் செயல்முறைகள் அடிப்படையில் தாக்க வெப்பங்கள் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படும். இந்த தாக்கத்தை பொறுத்து நாங்கள் ஒவ்வொரு பெயர்களாக சொல்கின்றோம். நியம நடுநிலையாக்கல் வெப்பொள்ளுறை. நாங்கள் அதை தொடர்ந்து வரும் அலகினூடாக அதை பற்றி ஆராய்ந்து கொள்ளலாம். ரசாயன தாக்கங்களின் போது வெப்ப மாற்றம் நடைபெறும். இதன் போது சூழலுக்கு வெப்பம் வெளிவிடப்படும். இரண்டு செயற்பாடு, சூழலுக்கு வெப்பம் வெளிவிடப்படும் மூலமாக அல்லது சூழலிருந்து வெப்பம் உள்ளெடுக்கப்படுவதன் மூலமாக தாக்க கலவையின் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும். இதன் அடிப்படையில் ரசாயன தாக்கம் இரண்டு வகைப்படுத்தப்படும். இங்கு ரசாயன தாக்கம் நடைபெறும் பொழுது மாணவர்களே, ரசாயன தாக்கம் நடைபெறும் பொழுது இரண்டு விதமான செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. பொதுவாக நான் முதலில் பார்த்தோம் தொகுதியாக நாங்கள் கருதுவோமாக இருந்தால் இதுக்குள்ள ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் பொழுது இப்போ ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் பொழுது அந்த ரசாயன தாக்கத்தின் போது சூழலில் இருந்து சக்தி தொகுதிக்குள் உள்ளெடுக்கப்படலாம் அல்லது தொகுதியில் இருந்து சூழலுக்கு வழிவிடப்படலாம். அப்போ இரண்டு வகையான செயற்பாடுகள் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் ரசாயன தாக்கத்தை நாங்கள் இரண்டு வகைப்படுத்துகின்றோம். ஒன்று புறவெப்ப தாக்கம் எனவும் இரண்டாவதாக அகவெப்ப தாக்கம் எனவும் அழைக்கப்படும். ரசாயன தாக்கங்கள் இரண்டு வகைப்படுத்துகின்றோம். ஒன்று புறவெப்ப தாக்கம், அடுத்ததாக அகவெப்ப தாக்கம் என இரண்டு வகையாக பிரிக்கப்படும். அதில் முதலாவதாக நாங்கள் புறவெப்ப தாக்கம் என பார்த்தோம். நான் முதலில் மாணவர்களே கூறியுள்ளேன், ஒரு தாக்கம் நடைபெறுகின்றது. இதை நாங்கள் தாக்கம் நடைகின்ற தாக்க அறை என குறிப்பிடுவோம். தாக்க அறையாக நாங்கள் கருதப்படும் இடத்தில் இதுக்குள் ரசாயன தாக்கம் ஏற்படும். இந்த ரசாயன தாக்கம் ஏற்படும் போது சூழலுக்கும் தொகுதிக்கும் இடையே பரிமாற்றம் நடைபெறும். தாக்கத்தின் போது வெப்ப சக்தியானது வெப்ப ரசாயனம் என்பதால் வெப்ப மாற்றம் தொடர்பானதாக காணப்படுகின்றது. இந்த தாக்கம் ஒன்று நடைபெறும் பொழுது வெப்பமானது தொகுதியில் இருந்து சூழலுக்கு வெளிவிடப்படுகின்றது. தொகுதியானது சூழலுக்கு வெளிவிடப்படுகின்றது. சூழலுக்கு வெளிவிடப்படுவதனால் இதனை நாங்கள் புறவெப்ப தாக்கம் எனப்படும். ரசாயன தாக்கத்தின் போது சூழலுக்கு வெப்பம் வெளிவிடப்படுமாயின் அத்தாக்கம் புறவெப்ப தாக்கம் எனப்படும். புறவெப்ப தாக்கம் என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இங்கு இதனை நான் இன்னொரு விதமாகவும் குறிப்பிடலாம். இந்த ரசாயன தாக்கம் ஒன்று நடைபெறும் பொழுது இப்போது A-B-ஆக மாறுகிறது என்றால் ஏயில் உள்ள பிணைப்புகள் உடைக்கப்பட வேண்டும். பழைய பிணைப்புகள் உடைக்கப்பட்டு புதிய
இயல்புகள் கொண்ட பிணைப்புகள் தோற்றுவிக்கப்படுவது, அதை நாங்கள் விளைவுகள் என குறிப்பிடுகின்றோம். அவை பழைய பிணைப்புகள் உடைக்கப்படும், புதிய பிணைப்புகள் உருவாக்கப்படும். உடைக்கப்படும் பொழுது சக்தி உள்ளெடுக்கப்படும், சக்தி பிணைப்புகள் உடைக்கும் பொழுது சக்தி உள்ளெடுக்கப்படும், பிணைப்புகள் உருவாகும் போது சக்தி வெளிவிடப்படும். ஆகவே இந்த உள்ளெடுக்கப்படுவதற்கும் வெளிவிடப்படுவதற்கும் இடையான வித்தியாசத்தை நாங்கள் தாக்க வெப்பம் எனவும் குறிப்பிடலாம். ஆகவே இங்கே உள்ளெடுக்கப்படுவது பிணைப்புகள் உடைப்பதற்காக, அதே போல ஒரு தாக்கியமானது விளைவாக மாறுவதற்கு தேவையான இழிவளவான சக்தியை நாங்கள் ஏவற் சக்தி என குறிப்பிடுவதுண்டு. ஆக ஒரு ரசாயன தாக்கத்தின் போது எப்பொழுதும் ஒரு முதலாவதாக சக்தி உள்ளெடுக்கப்படும், அடுத்ததாக விளைவுகள் தோன்றும் போது சக்தி வெளிவிடப்படும். ஆகவே புரோப தாக்கம் என்பது உள்ளெடுக்கப்படுகின்ற சக்தியிலும் பார்க்க வெளிவிடப்படுகின்ற சக்தி உயர்வாக காணப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் புறவெப்ப தாக்கம் என குறிப்பிடுவோம். உள்ளெடுக்கப்படுகின்ற சக்தி பிணைப்பு உடைக்கும் பொழுது உள்ளெடுக்கப்படும் சக்தியிலும் பார்க்க வெளிவிடப்படுகின்ற சக்தியானது அதிகமாக காணப்படுமாக இருந்தால் அதனை புறவெப்ப தாக்கமாக எனவும் அழைக்கப்படும். அது நாங்கள் ΔHஐ நாங்கள் HP - HR என குறிப்பிடுவதுண்டு. இந்த HP - HRலே HPயிலும் பார்க்க HR ஆனது உள்ளெடுக்கப்படுகின்ற சக்தியிலும் பார்க்க உள்ளெடுக்கப்படுகின்ற சக்தி இதை குறிப்பிடுவோம். அதே போல வெளிவிடப்படுகின்ற சக்தி இதுவாக குறிப்பிடுகின்றோம். ஆகவே முதலாவது தாக்கியின் சக்தி விளைவின் சக்தி. உள்ளெடுக்கப்படுற சக்தியிலும் பார்க்க வெளிவிடப்படும் சக்தி குறைவாக அதிகமாக காணப்படுவதால் தாக்கியின் விளைவின் சக்தி விளைபொருளின் சக்தியிலும் பார்க்க தாக்கிகளின் சக்தி அதிகமாக காணப்படும். ஆகவே இங்கு ΔHP ஆனது HR HP - HR. ஆகவே இங்கு HP ஆனது HRலும் பார்க்க சிறிதாக காணப்படும். மாணவர்களே இங்கு பாருங்கள், இங்கு சக்தியானது உள்ளெடுக்கப்படுகின்றது, இங்கு வெளிவிடப்படுகின்றது. தாக்கியின் சக்தி இங்கே காணப்படுகின்றது, அதே போல தாக்கியின் சக்தி இங்கே காணப்படுகின்றது. வெளிவிடப்படுகிற சக்தி அதிகமாக இருப்பதனால் விளைவின் சக்தி இங்கே காணப்படும். விளைவுகளின் சக்தி தாக்கியவர்களின் சக்தியிலும் பார்க்க குறைவாக காணப்படும். ஆகவே HPயிலும் பார்க்க HR பெரிதாக இருக்கும். அவை கணிப்பமாக இருந்தால் இங்கே ΔH ஆனது மைனஸ் பெருமானமாக காணப்படும். மைனஸ் பெருமதியாக விளைவாக சக்தி வெளிவிடப்படுகின்றது என குறிப்பிடுகின்றோம். மாணவர்களை சக்தியும் காசும் ஒன்றாக நாங்கள் கருதுவோம். காரணம் சக்தி காசுக்கு அலகு காணப்படுவதில்லை. அதாவது சக்தி என்பது வெளிவிடப்படுகின்ற இல்லை உள்ளெடுக்கப்படுகின்றது. ப்ளஸ் மைனஸ் என நாங்கள் குறிப்பிடுவது காசு எங்களுக்குள் வந்தால் நாங்கள் ப்ளஸ் எனவும், காசு எங்களை விட்டு போகும் பொழுது நாங்கள் மைனஸ், அதாவது செலவு வரவு என குறிப்பிடுவது போலவே சக்தி உள்ளெடுக்கப்படுமாக இருந்தால் அது ப்ளஸ் எனவும், சக்தி எங்கள் தொகுதியிலிருந்து வெளிவிடப்படும் பொழுது அவற்றை நாங்கள் மைனஸ் எனவும் குறிப்பிடுவோம். உள்ளெடுத்தல், அகத்துறிஞ்சல் அல்லது வெளிவிடல். அதே போல தான் இங்கு சக்தியானது மேலதிகமாக வெளிவிடப்படுவதனால் அது இழக்கப்படும் என்பதை குறிப்பதற்காக மைனஸ் குறித்து பயன்படுத்தப்படும். புரோப தாக்கம் என்பது ΔH மைனஸாக அமையும். இந்த புரோப தாக்கத்தின் தாக்கம் ஒன்றின்மான வெப்ப உள்ளுறை வரிப்படம் இங்கே கரப்பட்டுள்ளது. இங்கு தாக்கம் பொட்டன்ஷியல் சக்திக்கும் தாக்க பாதை ப்ரோசஸுக்கும் காட்டப்படுகின்றது. இங்கு தாக்கியானது பிணைப்பு உடைக்கப்படுவதற்காக சக்தியை உள்ளடக்கும். அந்த தேவையான இழிவளவு சக்தியை நாங்கள் விசேடமாக ஏவற் சக்தி ஆக்டிவேஷன் என ஏவற் சக்தி EA எனவும் குறிப்பிடுவது. உடனடியாக பிணைப்பு உருவாகும் பொழுது சக்தி வெளிவிடப்படும், உள்ளெடுக்கப்படும், இங்கு வெளிவிடப்படும். இங்கு HP இந்த ரெண்டு விளைவுகளுக்கும் தாக்கிக்கும் இடையிலான அந்த வேறுபாடை நாங்கள் ΔH என குறிப்பிடுகின்றோம். இதனை நாங்கள் ΔH என குறிப்பிடுகின்றோம். தாக்கி இது ஏவற் சக்தி, இது விளைபொருள், இரண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் ΔH என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதே போல் இவற்றை நாங்கள் எளிமையாக குறிப்பிடுவது வெப்ப உள்ளுறை வரிப்படத்தில் குறிப்பிடப்படும் போது H, அடுத்தது ப்ரோசஸ் ஆஃப் ரியாக்ஷன் தாக்க பாதை. இங்கு தாக்கி விளைவாக சக்தி வெளிவிடப்படுகிறது. ஆகவே தாக்கியிலும் பார்க்க விளைபொருளின் சக்தி குறைவாக காணப்படும். ஆகவே இது வெப்ப உள்ளுறைப்படம். இதில் தாக்கம், இப்போ இது ஒரு தாக்கம் A என்பால் இங்கு தாக்கி என்ற இடத்தில் Aயும் விளைவு என்ற இடத்திலே Bயும் மாணவர்களை குறிக்கப்பட, இரண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் ΔH என குறிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இந்த ΔH என்பது ΔHR விளைவுகளின் உள்ளூட்டு சக்தி மைனஸ் தாக்கிகளின் உள்ளூட்டு சக்தியாக அமையும். தாக்கம் ஒன்றுடன் தொடர்புடைய நியம வெப்ப மாற்ற ΔHR. HR HP, இங்கே HP விளைவுகளின் உள்ளூட்டு சக்தியிலும் பார்க்க தாக்கிகளின் உள்ளூட்டு சக்தி அதிகம். புரோப தாக்கம் என்பதனால் ΔH மைனஸாக அமைகின்றது. அடுத்ததாக அகவெப்ப தாக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி ஆராயலாம். தாக்கம் ஒன்று நிகழும் பொழுது இது நாங்கள் தொகுதி என குறிப்பிடுகின்றோம். தொகுதியில் இருந்து, அதாவது தாக்கம் ஒன்று சக்தியானது சூழலிலிருந்து
தொகுதிக்குள் உள்ளெடுக்கப்படுமாக இருந்தால் அல்லது அகத்துறிஞ்சப்படுமாக இருந்தால் அதைத்தை நாங்கள் அகவெப்பத்தாக்கம் என அழைப்போம். ஆகவே சக்தியானது உள்ளெடுக்கப்படுமாக இருந்தால் தொகுதியிலிருந்து அல்லது அகத்துறிஞ்சப்படுமாக இருந்தால் அவற்றை நாங்கள் அகவெப்பத்தாக்கம் என அழைப்போம். ரசாயன தாக்கத்தின் போது சூழலிலிருந்து வெப்பம் உள்ளெடுக்கப்படுமாயின் அது அகவெப்பத்தாக்கம் என அழைக்கப்படும். அல்லது மாணவர்களை நான் இன்னொரு முறையில் சொன்னால், ஒரு தாக்கம் ஒன்று நடைபெறும் பொழுது சக்தி ஆரம்பத்தில் உள்ளெடுக்கப்படும், அதே போல சக்தி விடுவிக்கப்படும். பிணைப்புகள் உடையும் போது சக்தி உள்ளெடுக்கப்படும், அதே போல பிணைப்புகள் உருவாகும் போது சக்தி வெளிவிடப்படும். அகவெப்ப தாக்கம் என்றால் உள்ளெடுக்கப்படும் சக்தியிலும் பார்க்க வெளிவிடப்படும் சக்தி குறைவாக காணப்படும். ஆகவே நாங்கள் இன்னொரு விதமாக நாங்கள் அகவெப்ப தாக்கத்துக்குரிய வரவிலக்கண பூர்வமாக இருந்தால், தாக்கத்தின் போது பிணைப்புகள் உடைக்கப்படும் போது உள்ளெடுக்கப்படும் சக்தியிலும் பார்க்க பிணைப்புகள் உருவாகும் போது வெளிவிடப்படும் சக்தி குறைவாக இருந்தால் அத்தாக்கம் அகவெப்ப தாக்கம் என குறிப்பிடுவோம். மாணவர்களை இங்கு பார்த்தீர்களானால் இது தாக்கியாகும். தாக்கியின் சக்தி இங்கு ரசாயன தாக்கம் நடைபெறும் போது உள்ளெடுக்கப்படுகின்ற சக்தி, அந்த உள்ளெடுக்கப்படுகின்ற சக்தியானது நாங்கள் ஏவட் சக்தி என குறிப்பிடுவோம். ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த தாக்கம் நடைபெற்று ஏவட் சக்தியை தாண்டும் போது விளைவுகளாக மாறும். இது வெளிவிடப்பட்ட சக்தியாகும். ஆகவே உள்ளெடுக்கப்பட்ட சக்தியிலும் பார்க்க வெளிவிடப்பட்ட சக்தி குறைவாக காணப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் அகவெப்ப தாக்கம் என குறிப்பிடுகின்றோம். அகவெப்ப தாக்கம் என்றால் HP, அதாவது விளைபொருட்களின் சக்தி உயர்வாகவும் தாக்கிகளின் சக்தி, இது விளைபொருட்களின் சக்தி, தாக்கிகளின் சக்தியாக அமையும். ஆகவே விளைபொருட்களின் சக்தி HP ஆனது HRலும் பார்க்க உயர்வாக காணப்படும். HP ஆனது HRலும் பார்க்க உயர்வாக காணப்படும். ஸோ HP உயர்வாக ΔH ஆனது HP மைனஸ் HR நாங்கள் கணிப்போம். ஆகவே இங்கு HP உயர்வாக காணப்படுவதனால் ΔH ப்ளஸ் ஆக நாங்கள், அதாவது உள்ளெடுக்கப்படுகிறது, எங்களுடைய தொகுதியின் சக்தி அதிகரிக்கும், அது உள்ளெடுக்கப்படும் என்பதனால் அதை நாங்கள் அகவெப்ப தாக்கம் என குறிப்பிடுகின்றோம். இங்கு ஒரு தாக்க சக்திக்கும் தாக்க பாதையும் காட்டப்படுமாக இருந்தால் இது தாக்கி இது உள்ளெடுக்கப்படும் சக்தியை தாக்கம் ஏவட் சக்தி என குறிப்பிடப்படும். இது விளைவுகளின் சக்தியாக இருக்கும். இரண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் ΔHனால் தரப்படும். ΔHனால் தரப்படும். இங்கே தாக்கப்பாதைகளிலும் வெப்ப உள்ளுரை வரிப்படம் என குறிப்பிடப்படுவது உண்டு. இங்கே எச்சுக்கும் தாக்கப்பாதையும் காணும். இது தாக்கிகளின் சக்தியிலும் பார்க்க விளைவுகளின் சக்தி உயர்வாக காணப்படுகின்றது. இது அகவெப்ப தாக்கமாக விளைவாக சக்தி உள்ளெடுக்கப்படுகின்றது. இங்கே A எனவும் இது ஒரு அகவெப்ப தாக்கமாக இருந்தால் ப்ராடக்ட் B எனவும் குறிக்கப்பட வேண்டும். நாங்கள் அதை வினாக்களூடாக அதை பற்றி ஆராயலாம். அடுத்ததாக ΔHR என்பது தாக்கிகளின் விளைவுகளின் உள்ளூர் சக்தியிலிருந்து தாக்கிகள் உள்ளூர் சக்தியை கழிப்பெறப்படுகின்றது. தாக்கம் ஒன்றுடைய நியம புள்ளரை மாற்றம் ΔHR. இங்கே HP உயர்வாகவும் HR இழிவளவாகவும் காணப்படும். HP உயர்வு HR குறைவாக காணப்படும் வித்தியாசம் பிளஸில் வரும். இதை நாங்கள் அகவெப்ப தாக்கம் என அழைக்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, அகவெப்ப தாக்கத்துக்கும் புறவெப்ப தாக்கத்துக்கும் செயல்முறைகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பதை பற்றி இப்போது நாங்கள் ஆராய உள்ளோம். ஆகவே அகவெப்ப செயல்முறை, புறவெப்ப செயல்முறை. மாணவர்கள் இப்போது அகவெப்ப செயல்முறைக்கும் புறவெப்ப செயல்முறைக்கான ஒப்புடுகள் பற்றி பார்ப்போம். இதுவரை நாங்கள் அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கம் பற்றி ஆராய்ந்தோம். ஆகவே அந்த அகவெப்ப தாக்கத்துக்கும் புறவெப்ப தாக்கத்துக்குமான வேறுபாடு பார்ப்போம். ஒரு செயல்முறையின் போது வெப்பம் உறிஞ்சப்படுவதன் மூலம் ஆரம்ப இறுதி நிலையாக மாற்றமடையும் எனில் அச்செயல்முறை அகவெப்ப செயல்முறை எனப்படும். உள்ளெடுக்கப்படமாக இருந்த அகவெப்ப செயல்முறை. ஒரு செயல்முறையின் ஆரம்ப நிலை இறுதி நிலையாக மாற்றமடையும் போது வெப்பம் வெளிவிடப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் புறவெப்ப செயல்முறை என குறிப்பிடுகின்றோம். அது முதலே குறிப்பிட்டது. தொகுதியின் இறுதி நிலை தொடக்கம் ஆரம்ப நிலையிலும் உயர் சக்தி உடையது. மாற்றத்துக்கு தேவையான மேலது சக்தி தொகுதியினால் வெப்பமாக சூழந்து உறிஞ்சப்படும். உதாரணமாக நாங்கள் அமோனியம் குளோரைடு நீரில் கரைத்தினோம். இதில் நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். தொகுதியின் இறுதிநிலை தொடக்கம் ஆரம்ப வெப்ப தொடக்க அல்லது ஆரம்ப நிலையிலும் தாழ் சக்தி உடையது. மேலதிக சக்தி வெப்பமாக வெளிவிடப்படும். உதாரணமாக எல்லா தகன செயல்முறைகளும் ஒரு புறவெப்ப தாக்கம், அதாவது வெப்பம் ஆனது மேலதிகமாக விடுவிக்கப்படும். அடுத்தது பொதுவாக அகவெப்ப பௌதிக மாற்றங்களின் போது ஆரம்ப தொடக்க வெப்பநிலை இறுதி நிலை வெப்பநிலை மாற்றுவதற்கு வெப்பம் வழங்கப்படுகின்றது. உதாரணம், ஒரு திண்மத்திற்கு வெப்பத்தை வழங்குவதன் மூலம் உருகச் செய்தல் அகவெப்ப செயல்முறையாகும். நாங்கள் நிலை மாற்றங்கள் தொடராக பார்த்தோம். பனிக்கட்டி உருக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வெப்பத்தை வழங்கப்பட வேண்டும். அதை வழங்குவதன் மூலம் அது வெப்பத்தை உறிஞ்சி திண்ம நிலையிலிருந்து திரவ நிலையாக மாற்றமடையும்.
ஒரு பதார்த்தம் வெப்பத்தை உறிஞ்சுவதன் மூலம் நிலை மாற்றம் அடையும். அதே போல் ஒரு பதார்த்தம் வெப்பத்தை வெளிவிடும் திண்மநிலையிலிருந்து திரவமாக மாறும் பொழுது வெப்பத்தை உறிஞ்சும். திரவநிலை பதார்த்தம் மீண்டும் திண்மநிலையாக மாற்றமடையும் போது வெப்பத்தை வெளிவிடும். பௌதிக மாற்றம் புறவெப்பத்தாக்கமாயின் தொடக்க நிலையை இறுதி நிலைக்கு மாற்றுவதற்கு வெப்பம் வெளியேற்றப்படும். திரவம் உறையும் பொழுது வெப்பம் வெளிவிடப்படும். இதை நாங்கள் தொடர்ந்தும் விரிவாக அங்காலை ஆராயலாம். அடுத்ததாக ஒரு உதாரணம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. ஒரு தாக்கி சக்தி, அதாவது சக்தி உள்ளடக்கப்படும் ப்ளஸ் விளைவுகளாக மாற்றப்படும் பொழுது இங்கு இந்த N2 வாயுவானது ஒட்சிஜன் வாயுடன் தாக்கமடைந்து NO வாயுவை தோற்றுவிக்கப்படும் பொழுது 90 கிலோஜூல் வெப்ப சக்தியை உள்ளடக்குகின்றது. ஆகவே இது ஒரு அகவெப்ப தாக்கம். ஆகவே சக்தி ப்ளஸ் தாக்கிகள் விளைவுகளாக மாறுமாக இருந்தால் அது அகவெப்ப தாக்கம் என குறிப்பிடப்படும். இங்கு நீர், அதாவது நீரானது தோன்றும் பொழுது ஆகவே இங்கு நீரானது H2 கேஸ் ப்ளஸ் O2 கேஸுடன் தாக்கம் முறிந்து நீர் தோற்றுவிக்கப்படும் பொழுது 242 கிலோஜூல் வெப்ப சக்தி வெளிவிடப்படுகின்றது. ஆகவே தாக்கி விளைவுகளாக மாறும் பொழுது வெப்பம் வெளிவிடப்படுகின்றது. இங்கே இலகுவான ஒரு சூழல் தொகுதி வெப்பம் ஆகவே அகவெப்ப தாக்கமாக இருந்தால் வெப்பமானது சூழலிலிருந்து தொகுதிக்குள் உள்ளடக்கப்படுகின்றது. இங்கு சூழல் தொகுதி வெப்பம். ஆகவே தாக்கத்தின் போது தொகுதியிலிருந்து வெப்பம் வெளிவிடப்படுகிறது. இது ஒரு புறவெப்ப செயல்முறை ஆகும். ஒரு அகவெப்ப செயல்முறைக்கு ΔH பெருமானம் நேர்பெறுமதியாகும், அது உறிஞ்சப்படுகின்றது. அதே போல் ஒரு புறவெப்ப செயல்முறையின் போது ΔH பெருமானம் மறை பெருமானமாகின்றது. இது சூழலுக்கு வெப்பத்தை இழக்கின்றது. அடுத்ததாக இவற்றுடன் தொடர்பான உதாரணங்கள் பற்றி ஆராயலாம். சக்தி மாற்றம். வெப்பொள்ளுறை தாக்கிகள் விளைவுகளின் சக்தி உள்ளடக்கம் அதிகரிக்கின்றது. தாக்கிகளின் விளைவுகளின் சக்தி குறைகின்றது. சூழலுக்கு வெளிவிடப்படுவதனால் அமோனியம் குளோரைட் நீரில் கரைதல், யூரியா நீரில் கரைதல், கல்சியம் கார்பனேட் வெப்ப பிரிகடைதல், அதே போல் KMnO வெப்ப பிரிகடல், அயனாக்கல் சக்தி போன்றன அகவெப்ப தாக்கங்களாக அமைகின்றன. அகவெப்ப தாக்கம் சில உதாரணங்கள் அமைகின்றது. அதே போல் அமிலகார தாக்கங்கள் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அமிலகார தாக்கங்கள் ஒரு புறவெப்ப தாக்கமாகும். கல்சியம் ஆக்சைடை நீரில் கரைத்தல் ஒரு புறவெப்ப தாக்கமாகும். கார்பன் ப்ளஸ் O2 போன்றவை தகன தாக்கங்கள் புறவெப்ப தாக்கம். அதே போல் மெக்னீசியம் உலோகம் Cl2 தாக்கம் புரிதல், செப்பு சல்பேட் ப்ளஸ் Mg இடப்பெயர்ச்சி தாக்கங்கள் போன்றன ஒரு புறவெப்ப தாக்கங்களுக்கு சில உதாரணங்களாக அமைக்கின்றன. மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.